ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது ஐட்டம் நம்ம மாடி தோட்டம்ல வந்து வளர்ந்துருக்கு. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாருங்க, ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு மேல இருக்கும். பாருங்க, இது ஒண்ணு. இன்னைக்கு நம்ம இதை ரெண்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். ரெண்டுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நீங்க இதுல என்ன அவரம் கொடுக்கல, மண்ணு கலவை எப்படி ரெடி பண்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். பாருங்க, ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்களா? மூணாவது வந்து நம்ம இந்த பீஸ் இருக்கு மேலாப்புல, பாருங்க இன்னொரு பீஸ் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாள்ல இந்த அளவுக்கு வந்துடும். அப்போ இன்னைக்கு நம்ம இதை ரெண்டு பீஸுமே ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இதுல வந்து நான் என்ன உரம் பயன்படுத்தியிருக்கு அதே உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்ல போறேன். பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த வெரைட்டியோட நேம் யாருக்காச்சும் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு இந்த வேப்பன் போற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயிட் இருக்கு, சூப்பரா. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இதுல என்ன ஓரம் போடணும் அது உங்களுக்கு வந்து இப்போ சொல்ல போறேன். சரிங்களா? நல்லா சூப்பரா வெயிட் இருக்கு. ஒரு பீஸ் ஒரு கிலோக்கு மேல இருக்கும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து பாருங்க. பாத்தீங்களா? தோட்டத்துல வந்து இதே மாதிரி சுரக்காய் க்ரோ பண்ணணுமா ஆசைப்படுறீங்களா? அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் என்னென்ன ஃபர்டிலைசர் பயன்படுத்தியிருக்கு அதை உங்களுக்கு வந்து இன்னைக்கு காட்டு போறேன். பாருங்க, எல்லா ஃபர்டிலைசரும் ரெடி இருக்கு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணுன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது வந்து வர்மி கம்போஸ்ட், அடுத்து வந்து வேப்பம் புண்ணாக்கு. சரிங்களா? இது வந்து ட்ரைகோடர்மா, இது வந்து ஒரு ஃபங்கி சைடு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கடலை புண்ணாக்கு. இது இருந்தாலும் சரி, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது வந்து கடுகு புண்ணாக்கு. பாருங்க, இதுக்கப்புறம் இது வந்து மரக்கட்டை இருக்குல்ல, அதோட சாம்பல். பாருங்க, இதுல வந்து ஃபுல் பொட்டாசியம் வந்து ஃபுல்லா இருக்கும். கால்சியம் அண்ட் பொட்டாசியம் இருக்கும். இது வந்து சுண்ணாம்பு. சரிங்களா? இது வந்து ராக் பாஸ்பேட். இது வந்து ஒரு கல் இருக்கும். கல்லை வந்து அரைச்சிட்டு பவுடரா ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? இதை பொதுவா வந்து நம்ம ஃப்ரூட் பிளான்ட்ல தான் யூஸ் பண்றோம். ஆனா வெஜிடபிள்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கம்மி இருந்தா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணு கலவை எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்ல போற. பாருங்க, இப்போ நம்ம கார்டன் சாயில் இருக்குல்ல, கார்டன் மண், அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடி தோட்டம்ல வந்து ரொம்ப வெயிட் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுல வந்து கோகோ பீட்டோ, அப்புறம் வந்து ரைசஸ்க்கு இருக்கு, அதையும் மிக்ஸ் பண்ணுவோம். கார்டன் சாயில் வந்து ஒரு 30%, 10 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லிட்டர் வந்து மண் எடுத்திடுவோம். 3 லிட்டர் மண் போடுவோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து கோகோ பீட்டு வருது. பாருங்க, கோகோ பீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 லிட்டரு. சரிங்களா? 2 லிட்டர் கோகோ பீட் போட்டிட்டோமா. இப்போ இதே பாருங்க, இது வந்து நம்ம நெல் ரைசஸ்க்கு சொல்லுவாங்கல்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் போடலாம். சரிங்களா? அப்போ 3 லிட்டர் மண்ணு, 3 லிட்டர் இது வந்துருச்சு. சரிங்களா? இது ரெண்டு சேர்ந்து 3 லிட்டர், மொத்தம் 6 லிட்டர் ஆயிடுச்சா? அடுத்த பாருங்க, வர்மி கம்போஸ்ட். இதுதான் முக்கியமான ஃபர்டிலைசர். வர்மி கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 லிட்டர் போடலாம். அப்போ மொத்தம் வந்து நமக்கு வந்து கணக்கு பாத்தீங்கன்னா 6, 2, 8 லிட்டர் ஆயிடுச்சு. மீதி 2 லிட்டர் இருக்குல்ல, அதுல வந்து மொத்த ஃபர்டிலைசர் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு 2 லிட்டர் இல்லைன்னா 3 லிட்டர் கூட நம்ம போடலாம். மொத்தம் 9 லிட்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை ஒரு 3 லிட்டர் போட்டிட்டு அடுத்த இதே பாருங்க, வேப்பம் புண்ணாக்கு 10 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் வேப்பம் புண்ணாக்கு போடலாம். அடுத்து வந்து ட்ரைகோடர்மா வந்து ஃபங்கி சைடு. இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கார்டன் மாடி தோட்டம் நீங்க பண்றீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் இருக்கும். இதை வந்து ஒரு ஃபங்கி சைடு, ரூட் ரோட் அந்த மாதிரி எல்லாம் ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும்போது இது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா நம்ம போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது பாருங்க, இதுல எல்லா நியூட்ரிஷன் இருக்கு. இதை வந்து கடுகு புண்ணாக்குல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் இருக்கு. அதே மாதிரி இது வந்து கடலை புண்ணாக்கு. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். ஒரு 10 லிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இல்ல 150 கிராம் அந்த அளவுக்கு நம்ம போட்டிக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டாலும் போதும். கடுகு புண்ணாக்கு 2 ஸ்பூன் போட்டாலும் போதும். இது வந்து சாம்பல். இது வந்து மரக்கட்டையோட சாம்பல். சரிங்களா? இது வந்து ரொம்பவே நியூட்ரிஷன் ரீச் இருக்கும். இது கண்டிப்பாக வேணும். இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து கார்டன் இது பண்றீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு போடலாம். நல்லா லைட் வெயிட்டா இருக்கும். அதனால ஒரு 100 கிராம் வரைக்கும் போடலாம். கொஞ்சம் கம்மி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இது ராக் பாஸ்பேட். இது வந்து ஒரு கல்லை வந்து அரைச்சிட்டு பவுடரா ரெடி பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபுல்லா பாஸ்பரஸ், கால்சியம் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்க
போடலாம் 10 லிட்டர்ல 50-60 கிராம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இதனால. நம்ம ஒரு 10 லிட்டர்ல வந்து ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி இதை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹீட் இருக்கும். ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் போட்டாலும் போதும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லா ஃபர்டிலைசர் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லி தரேன். இதே மாதிரி நீங்க உங்க மாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்களா, நல்லா சொரக்காய் பாருங்க, மிளகாய் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ பாக்குறதுக்கு நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ரொம்ப நல்லது. தேங்க்யூ.